ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு பலாக்கொட்டை நல்லா அவிச்சு அதை என்ன பண்ணணும்னா ஜாரில் போட்டு நல்லா மைய வர மாதிரி என்ன பண்ணிக்கணும், அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வச்சுருக்க திருவண்ண தேங்காவை ஒரு வானிலையில் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வறுக்கணும். ஸோ இந்த பொன்னிறமாக எதுக்காக வறுக்கிறோம் அப்படின்னா அது நல்லா டேஸ்ட்டை வந்து லட்டுக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்காக நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இன்னொன்று நிறைய ஷெல்ஃப் லைஃப் இருக்கும் லட்டுக்கு, அதுக்காக. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அதே வானிலையில் கோதுமை மாவு என்ன பண்ணிக்கலாம், பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணி வறுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி பொட்டுக்கடலையும் என்ன பண்ணிக்கலாம், லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம ரோஸ்ட் பண்ணுறோம். நிறைய நாள் வச்சு சாப்பிட்லாம் அதுக்காக. ஸோ நெக்ஸ்ட்டு வானிலையில் தண்ணி விட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற 200 கிராம் நாட்டு சர்க்கரை. ஸோ நாங்கள் 200 கிராம் வச்சுருக்கோம். அவங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிக்கலாம், சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ இனிப்பு சாப்பிடுவீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஸோ கம்பி பதம் வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள், அதை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருங்க. ஸோ சைட் பை சைடு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அரைச்சி வச்சுருந்த பலாக்கொட்டை இது, அதுக்கப்புறம் வந்து கோதுமை மாவு, நம்ம வறுத்து வச்சுருந்த கோதுமை மாவு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வெள்ளை ரவை, அதையும் வறுத்ததை நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நல்லா தேங்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து என்ன பண்ணிக்கணும், நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா வந்து எல்லாமே வந்து சேர்ந்து கலந்து வர மாதிரி நல்லா வந்து கை வச்சு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சைட் பை சைடு வந்து இதை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இருந்த டைமில் ஸோ அது வந்து கம்பி பதம் வரதுக்கு முன்னாடி நம்ம அதை ஆஃப் பண்ணிவிட்டு ஸோ அதை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த கலவை என்ன பண்ணலாம், அப்படியே எடுத்து நம்ம அதில் கொட்டி மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சமாக வந்து ஏலக்காய் ஃப்ளேவருக்காக ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம், ஏலக்காய் தூள். ஸோ நல்லா வந்து அந்த நாட்டு சக்கரை பாகோடு நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த கலவை வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ அப்படியே என்ன பண்ணுங்க, நல்லா தேய்ச்சி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா லாஸ்ட்டாக என்ன பண்ணிக்கணும், கொஞ்சம் நெய் ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறமா நல்லா உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் வந்து உருண்டையாக பிடிச்சா ஹெல்த்தியான ஜாக் ஃப்ரூட் சீட் லட்டு ரெடி.